நைட்டில் போய் சுற்றினா எப்படிங்க இருக்கும்? என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போகுது? இங்கே இருக்கிறதுலே வந்து நான் ஜிப்லைன் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மற்றெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. நான் இது வரைக்கும் எப்படி போகணும்னு நான் பார்த்தது இல்லைங்க. நிற்க சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க, கையெடுத்துலாம் வாங்குறாங்க. ஏதோ ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐலாண்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இங்கே பீச் இருக்குங்க. தண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. செம்மையாக இருக்குங்க தண்ணி, செம்ம கிளியராக இருக்குது. டைட்டானிக்கில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க இது. எல்லாமே ஆடிட்டு இருக்குங்க. இப்போ டைனோசர் எவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறத பார்த்துருக்கோம். இங்கே வந்து டேஞ்சரான டைனோசர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க 2 டைம் நான் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கேன். இப்போ 3rd டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதுலேயும் கரெக்டாக வெளியே போகணுங்க. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். செம்ம இல்லை? ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டில் வந்து இப்படின்னே ஒரு சிட்டிலாம் இருக்கும் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லைங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. நம்ம மட்டும் தான் இருக்கும். கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான குவாலிட்டியான மொபைல் ஃபோன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வீடியோஸும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக தூக்க முடியல. நான் செட்டப்பாக இருக்குன்னு நினச்சிங்க. உள்ளே பார்த்தா அப்படின்னா உண்மையாகவே பார் இருக்குங்க. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம KGF சுந்தீப் சார், அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் டீமு, பாகுபலி டீமு, இவர் யாரும் தெரியலிங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தளபதி அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக இருக்காங்க. வாங்க ஒவ்வொருத்தர போய் நம்ம பார்ப்போம். என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்குங்க. 7 மணிக்கு மேலே இங்கே லைட் ஷோ பண்ணுவாங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டே போயிடுவாங்க. அதையும் வணக்கம். நான் உங்கள் MM2 அன்புக்குமாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம யூடியூப் சேனல் சம்மர் சீசன் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் ஸ்பாட் ஏரியா தீம் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பெங்களூர் வந்திருக்கோங்க. பெங்களூர் இருக்கக்கூடிய ஜாலிவுட் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக செம்ம ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜாலிவுட் என்ட்ரன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும், ஸ்டூடியோ கணக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு ட்ரை கேமு, வாட்டர் கேமு, அதுக்கப்புறம் என்னென்ன செட்டப்லாம் இருக்குது அப்படிங்கிறத A to Z நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன எடுத்துக்க ரொம்ப முடியாது இருக்குங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாலிவுட் ஸ்டுடியோ அண்ட் அட்வென்ச்சர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேல் ஸ்டுடியோ அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கோமாளி, PT, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சலூன், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் கொடுத்தவர் தான் வந்து ஈசாரி கணேஷ் அவர்கள். ஸோ அவங்களோட குரூப்பில் தான் இருக்குது இந்த ஜாலிவுட்டுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 9:03 ஆச்சுங்க. ஜாலிவுட் வந்து 10:30 மணிக்கு மேலே தான் வந்து பார்க் டைம் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்களாமா. இப்போ ஸ்டாஃப்ஸை உள்ளே போயிட்டுருக்காங்க. உன்னோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா அப்படின்னு நான் என்னையே கேட்டுக்கிறேன். ஆனால் நேற்று இதே டைம் தான் வந்து நான் ஒண்டர்லா போயிருந்தேன். அப்போ ஒரு 10-15 பேராவது இருந்தாங்க. அப்போ டைம் ஆக வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் எதிர்பார்ப்போம் ஒரு 10 மணிக்கு மேலே அப்படிங்கிறது கூட்டம் வரலாங்க செய்யும். நம்ம ஜாலிவுட்டுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மெஜஸ்டிக், பெங்களூர் மெஜஸ்டிக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து ஒண்டர்லா பஸ் நம்ம நேற்று வந்துருந்தோம் V226ங்க. அதுதான் வந்து பிட்டாடி வரைக்கும் வரும். நீங்கள் ஏறும்போதே வந்து ஜாலிவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மள ஒரு பைபாஸில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து அரௌண்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டருங்க. அங்கே நம்மளுக்கு ஷேர் அவுட் அவைலபிளாக இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேருந்து தான் வரும். அந்த எட்ஜிலேருந்து அங்கேருந்து உங்களுக்கு 30லேருந்து ஒரு 50 ரூபாக்குள்ளே கேட்பாங்க. ஸோ நீங்கள் கேங்காக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர பேசிங் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாலிவுட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நம்மளுக்கு ஜாலிவுட் என்ட்ரன்ஸ் கேட்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக எந்த ஹோட்டலும் இல்லைங்க. ஒரு டீ கடை தான் இருக்குது, பெட்டி கடை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வரும்போதே வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இதுதாங்க ஜாலிவுட்டோட என்ட்ரன்ஸு. 2 யானை இருக்குது என்ட்ரன்ஸில். நம்மளை அப்படியே சந்தோஷப்பட வச்சிட்டாங்க. மணி 9:30 ஆச்சு. நம்ம வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்து ஒரு ஆள் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து வெயிட்டிங் ஏரியாவில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு 10-20-25 மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட்டிங் ஏரியாவில் உட்காருவோம். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து நம்ம அப்படியே கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதுதாங்க வெயிட்டிங் ஏரியா. யாருமே இல்லை. நம்ம போய் ஜாலியாக கொண்டாட உட்காந்துட்டு சார்ஜ் போட வேண்டியதெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சிடலாங்க. வெயிட்டிங் ஏரியாவில் வந்து ஜாலிவுட்டோட மேப் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ட்ரன்ஸு. நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இப்போ வந்து இங்கே வெயிட்டிங் ஹாலில் வந்து நம்ம இப்போ இருக்கோங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா திருப்பி இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக அந்த ஸ்டூடியோ செட்டப்பில் இருக்குங்க. ரொம்ப பெருசுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஃபுல்லாக ஸ்டூடியோ செட்டப்பு. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ பார்க்கு மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் ரைடு இருக்குது, கார் பார்க்கிங்கு, இங்கே ஒரு வாட்டர் ரைடு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஜம்ப் ஆகி வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்கலாம் வந்து ட்ரை கேம்ஸுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார் ரேஸ் மாதிரி இருக்குது, நம்ம கோ கார்ட் மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் உள்ளே போய். டைம் 9:54 ஆச்சுங்க. நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போவோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு.
பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி கோட்டைக்குள்ளே போக போகிறோம். என்ட்ரன்ஸ் செமையாக இருக்குங்க. 7 மணிக்கு மேலே இங்கே லைட் ஷோ பண்ணுவாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டே போயிடுவாங்க. அதையும் நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் விநாயகர் டெம்பிள் இருக்குங்க. என்ட்ரன்ஸ் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போகணுங்க. டிக்கெட் கவுண்டருக்கு உங்களுக்கு இங்கே தான் வந்து 2 வீலர் அண்ட் 4 வீலர் பார்க்கிங்க்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்படி தாங்க போகணும். நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இங்கே 2 வீலர் பார்க்கிங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டிங் ஏரியா வெயிட்டிங் ஏரியா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடு வந்து நம்மளுக்கு 4 வீலர் பார்க்கிங்க. இங்கே பார்க்கிங் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீஸ் எதுவுமே இல்லைங்க, ஃப்ரீ தாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்டூடியோ மாதிரி தாங்க. நம்ம ஏவிஎம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரிங்கிறனால நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இப்போ வந்து கன்னட படம் ஷூட்டிங் போயிட்டுருக்குங்க. நமக்கு பார்க்கிங் அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து டிக்கெட் எடுக்கிற இடங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இமேஜ் இருக்குது. இங்கேருந்து பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உள்ளே இருக்கிறது கம்மிங் சூன் போட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்மளுக்கு ஹண்டர் தேட்ரு, ஜாலிவுட் காட் டேலண்ட்டு, ஸ்பீட் கோ காட்டு, ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு கோ காட்டு வந்து நம்ம மேப்பில் பார்த்தோம், இப்போ இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் தெரிஞ்சுக்குவோங்க. டைம் 10:30 ஆயிடுச்சுங்க. நம்ம டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போவோம். நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் இங்கே பேக் செக் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டில் கேமராவோ வீடியோ கேமராவோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட்டில் விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஃபுட்டும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம டிக்கெட் கவுண்டரில் எடுப்போம், கோபுரம் அலோவ் பண்ணாங்க. நம்மளுக்கு இங்கே டோட்டலாக 3 பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு ஈச் 3 கவுண்டர் இருக்குங்க. பட் இப்போ வந்து க்ரௌட் கம்மிங்கனால லாஸ்ட் வந்து இப்போ க்ளோஸ்ட்டு. நம்மளுக்கு சென்ட்ரல் இருக்கிற கவுண்டர் வந்து இப்போ டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்க பேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க 999 போட்டிருந்தாங்க. பட் இங்கே கேட்கும்போது வந்து 999 தான், பட் டேக்ஸ் இல்லாமல் டேக்ஸோட வந்து நம்மளுக்கு வந்து 1180ங்க. நமக்கு இங்கே டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸுங்க. இது மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் தான் உங்களுக்கு 180 per பர்சனுக்கு. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தீங்க அப்படின்னா 1400. பப்ளிக் ஹாலிடேஸ்லேயும் வந்து 1400ங்க. நம்ம டிக்கெட் எடுக்கும்போது வந்து இங்கே வந்து என்ட்ரி ப்ளஸ் லஞ்சு, என்ட்ரி ப்ளஸ் டின்னர்னு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு 1699 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1349 ரூபாங்க. ஸோ நீங்கள் லஞ்சுக்கும் அது பே பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் டின்னர் லஞ்ச் வேணால் டின்னர் வேணுன்னா உங்களுக்கு அதே அமௌண்ட் தான். லஞ்ச் அண்ட் ப்ளஸ் டின்னர் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க. டிக்கெட் கவுண்டருக்கு வெளியே வந்து நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சீட்டிங் ஏரியா இருக்குங்க. மரங்க செடிகளுக்கு நடுவே நம்ம அப்படியே உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே வந்து என்ட்ரன்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண டிக்கெட்டில் வந்து பார் கோட் இருக்குது. இதை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தாங்க உள்ளே போகணும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு வரதே இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள் தான் உள்ளே அதிகமாகவே இருக்குது. ட்ரை கேம்ஸும் வாட்டர் ரைட்ஸும் மற்ற தீம் பார்க் மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர முடியாதுங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வாங்க. ஸ்டார்டிங்கே செமையாக இருக்குது. இன்னும் உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வரவங்களை ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறதுக்கு இங்கே கார்ட்டூன் கேரக்டர் இருக்காங்க. ஸோ அங்கே 2 பேர் இருக்காங்க. குட்டிஸ்லாம் பக்கத்துலன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நாள் நம்மளுக்கு இந்த பாண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஹாய். இப்போ ஆக்சுவலாக வந்து டிஜே போட்டிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாக இருக்குங்க. நம்ம இங்கிருந்து கேட்குறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக டக்கு டக்குன்னு மாறி போகுது. வேற லெவலு. நீங்கள் பாட்டு போட்டு அங்கே ஆடிட்டு இருக்காங்க. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இங்கெல்லாம் சும்மா உட்காந்துருக்கேன்னு நினச்சா எல்லாரும் டான்ஸருங்க. ஆக்சுவலாக டான்ஸ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் நமக்கு ஓப்பன் பண்ணாங்க. பார்க்காம விட்டுருவோமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாம் இப்போ எல்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. வாங்க மக்களே, நம்மளும் ஜாலிவுட்டுக்கு உள்ளே போவோம். நம்ம உள்ளே வந்ததும் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இது வரைக்கும் பார்த்து ரசித்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மொபைல் கேமரா அலோடு, நம்மளை அப்படியே கோபுரம் அலோவ் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படின்னா மனசு வெடிச்சிருக்கும். பட் ஸ்டில் கேமராவும் வீடியோ கேமராவும் அலோவ் பண்ணலிங்க. நம்மளுக்கு இங்கே கார்ட்டூன் கேரக்டர்லாம் பார்த்தோம்ல, நம்மளுக்கு ஆப்போசிட்லாம் வந்து நம்ம தலைவர்கள்லாம் இருக்காங்க. போய் பார்ப்போம். நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கேஜிஎஃப், சுந்தீப் சார், அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் டீமு, பாகுபலி டீமு, இவர் யாருன்னு தெரியலிங்க, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தளபதி அப்படின்ட்டு இங்கே ஃபுல்லாக இருக்காங்க. வாங்க ஒவ்வொருத்தரவே நம்ம பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருக்கு எவ்வளவோ படங்கள், நல்ல நல்ல படங்கள் இருந்தாலும் வந்து பாட்ஷா வந்து தாறுமாறான ஒரு படங்க. இப்போ போட்டாலும் நம்ம உட்காருவோம். 90s கிட்ஸ்லாம் வந்து அந்த பிஜிஎம் போட்டு நம்ம நடந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம தளபதிக்கும் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்களில் வந்த ஒரு சூப்பரான படம் சொல்லலாம். ஸோ அந்த இமேஜ் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தோனி படத்தில் நடித்த சுசாந்த் சிங்கு, அதுக்கப்புறம் புனித் அவர்கள் இருக்காங்க. மேலே வந்து தண்டல் படம், அதுக்கப்புறம் இங்கே பதானு, கிறிஸ் அப்படின்ட்டு இங்கே நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க.
ஸோ மேலே புலிமுருகன், இங்கே ஆர்ஆர்ஆர், அதுக்கப்புறம் அங்கே டைகரு அப்படின்ட்டு நம்ம இந்தியா சினிமாவில் இருக்க முக்கியமான கதாநாயகர் நாயகிகள்லாம் வந்து இங்கே இருக்காங்க. நம்ம இன்சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்ட்டூன் கேரக்டர்ஸ், மார்வல் கேரக்டர் பார்த்தீங்களா, இங்கே எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாலிவுட் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. மணி ஐஸ்ட்டு, டைட்டானிக்கு அப்படின்ட்டு இங்கே நிறையா இருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும். நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடாதீங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஜாலி லிசியஸ் கேண்டி வேர்ல்டு இருக்குங்க. ஆக்சுவலாக ட்ரீயில் இந்த மாதிரி கேண்டியாக தொங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மரம் இருக்காதுங்க, குட்டீஸ் கையிலையும் நம்ம கையிலையும் சரி. இங்கே ஃபோட்டோஸில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வந்து நம்ம இங்கே விட்டுறணுங்க. நம்மளுக்கு வந்து ப்ளே டாப்பியா அப்படின்ட்டு இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்ததும் அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஃபேன் ஓடிட்டு இருக்குல்ல, இதுக்கிட்ட நின்னோம் அப்படின்னா வந்து ஏசி ஃப்ளோ ஃபுல்லாக நம்மளுக்கு தள்ளி விட்டுறது. சில்லு சில்லுன்னு இருக்குங்க. ஸோ நம்ம உள்ளே வந்த உடனே வந்து நம்மளுக்கு இங்கே என்ட்ரன்ஸில் கிட்ஸுக்கான ப்ளே ஜோன் ஏரியாங்க. நம்மளுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து டைல்ஸுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் மேட் போட்டிருக்காங்க, ஸ்லிப்பரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம அந்த ஸ்டெப்பில் ஏறி நம்மளுக்கு இங்கே ஸ்லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகணும். நம்ம இல்லை, குட்டீஸ், நம்மலாம் போக முடியாது. நம்மளுக்கு 7 வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைய வேணால் அடுத்த டைம் வரும்போது கூப்பிட்டு ஏற ஓட வேண்டியதான். பெயிண்டிங் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸ்டார்டிங்லேருந்து. நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாலி லிசியஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க கேண்டிக்கு. இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு டாய்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு கேண்டீஸ் இருக்குங்க, முட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் குட்டிஸோடு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இங்கே ஒரு பட்ஜெட்டு அப்படிங்கிறது காலியாகும். நம்ம கேண்டி ஷாப் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே கிட்ஸுக்கான ப்ளேயிங் ஏரியா இருக்குங்க. இப்போ இங்கே இன்னொரு கேம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஃபிஷஸ்லாம் வருது. நம்ம 2 பால் எடுத்து அடிப்போம். குட்டிஸ்லாம் போயிட்டாங்க. இன்னும் 1 படுச்சுனா எல்லாமே அடிபடுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபன் ஜம்ப் ஏரியாங்க. 2 குட்டிஸும் குதிக்க போகிறாங்க. சேஃபாக குதிக்கணும். ஏ நீங்கள் எல்லாம் விளையாண்டு முடிச்சு டயர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஐக்யூ டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே போலீஸ் ஸ்டேஷனு, லைப்ரரி, சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டலாக இருக்குங்க. குட்டீஸ்க்கான விலங்குங்க. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. படத்தில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், பட்டு வெயிட்டாக தாங்க இருக்குது. நம்ம அங்கேயே வச்சுருவோம். இந்த பஸ்ஸில் வந்து ஒரு கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பின்னாடி ட்ராவல் பண்ணுறாங்க உட்காந்து. என்ட்ரன்ஸ் வந்து ஒன்றுனா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் நிறைய இடத்துல ப்ளே பண்ணோம். ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் நிறைய பேர் ப்ளே பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிட்ஸோட அவங்க ஃபன் பண்ணுறது பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் வந்துட்டோங்க. நம்ம அப்படியே போவோம் வெளியே. நம்ம வரும்போது யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கும்போது வந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டருக்கு போகும்போது ஒரு 4-5 ஃபேமிலி வந்தாங்க. இப்போ வந்து டைம் ஆக ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க. பட் இங்கே வந்து கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தாலே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேண்டி வேர்ல்ட்லேருந்து நம்ம இப்போ இப்படி போகணுங்க. இப்போ நம்ம உள்ளே போக போகிற என்ட்ரன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ஆர்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷூட் ஒரு ஷாட் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே அம்பு இருக்குது, ஆனால் வில்ல காணும். நம்மளுக்கு இது ஃப்ரீ தாங்க. பட் நம்மளுக்கு வந்து இங்கே என்ட்ரி ஃபார்ம் இருக்குது. இது நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ப்ளே பண்ணலாம். இது ஆக்சுவலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைங்க, டிக்ளரேஷன் ஃபார்மு. நம்ம சொந்த விருப்பத்தோடு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே ஃபில் பண்ணணும். சைன் பண்ணியாச்சு, நம்ம நேம் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு விளையாடுவோம். நம்ம அம்மா வரும்போது 23ஆம் புலிகேசி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அடிச்சாச்சுங்க கரெக்டாக வாங்க சிஸ்டர் ப்ளீஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஷாட் ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம். இது 2 டைம் ஃப்ளூக்கில் அடிச்சாச்சு. அதையும் கன்ஃபார்ம் மிஸ் ஆகும். ஆக்சுவலாக ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. நம்ம 3மே ஒரு மாதிரி அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக எல்லாமே விழுகாமல் அங்கே போய் பட்டுருச்சு. நமக்குள்ளே எவ்வளோ திறமையாக இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி தாங்க தெரிய வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கன் ஷாட்டுங்க. ஆக்சுவலாக தூக்க முடியல. சாரி
நம்மளுக்கு இந்த கன் ஷாட்டில் வந்து ஒரே ஒரு புல்லட் தாங்க, அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா வெயிட்டுங்க கன்று. அந்த 2 ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ட்ரைபல் மியூசியம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த காட்டுவாசிங்க ரொம்ப பழைய காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த மியூசியமில் இருக்குமாமா. வாங்க போய் பார்ப்போம். வழக்கம் போல் என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பரான பெயிண்டிங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலை தாங்க வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச்சாகவே இருக்குது. ஓலை வீட்டில் தான் நீங்கள் தங்கியிருக்கீங்களா, சில்லுன்னு இருக்கும். நாங்கள் எங்கள் பாட்டி ஊரில் தங்கியிருக்கோம். ஸோ என்ட்ரி உள்ளே வந்துட்டோம். டோரு பார்த்தீங்க அப்படின்னா உட்டுங்க. வாவ். நம்ம பழைய காலத்து வீடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு பட்டி போட்டு சிமெண்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, அப்படியே மண் மாதிரி தாங்க இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ஒன்று சாணியை வச்சு தடவிருப்பாங்க, இல்லைனா அப்படியே ப்ளைனாக விட்டுருப்பாங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி சாணி போட்டு கோலம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இது ஃபீல் இருக்குது. எங்கள் பாட்டி ஊரெலாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட காலத்தில் பெயிண்டிங்ஸுங்க. இது வேறு மாதிரி ஃபீலை கிளப்பிடுச்சுங்க. எங்கள் பாட்டி வீட்டோட கொல்லை பக்கம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸும் இப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துலாம் வந்து விளக்கு வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து கரண்ட்லாம் இருக்காது. ஸோ இதை வச்சா ஓட்டிகிட்ருப்போம். அதே மாதிரி அந்த மாதிரி பெட்ரூமஸ் பல்ப் வச்சுருக்காங்க. ஜன்னல் இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கே 2 டோர் இருக்கும், ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஜன்னல் மிஸ்ஸிங்கு. மேபி ரொம்ப பழங்காலத்துனால வந்து ஜன்னலுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த குச்சியை வச்சு மறைச்சிருக்காங்க. தூப்புருங்க. இதே மாதிரி தான் இருக்குது எங்கள் பாட்டி வீடோட டோரு. இந்த மாதிரி சங்கிலி போட்டிருப்பாங்க. நம்ம இங்கே லாக் பண்ணிவிட்டு இங்கே போட்டுருவோம். இது உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இதோட க்ளோஸ்டுங்க. இப்போ நம்ம அடுத்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறோங்க. குட்டிஸ் எல்லாம் ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க ஒவ்வொரு பொம்மைக்கும். இப்போ செகண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்டல், அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்க நார்மலாக ஸ்டிக்கை வச்சு பண்ண ஃப்ளூட் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற டார்ச் லைட் இருக்குங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியாமல் நான் மாட்டில் தட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சுற்றினாதான் ஒரு சவுண்ட் வருது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே மியூசிக் போயிட்டுருக்கு, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கண்ணு மூடி கேளுங்க. நம்மளுக்கு அருவிலையோ ஆறுலையோ தண்ணி போனால் எந்த மாதிரி சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு டோடா பீப்புளுங்க. எனக்கு தெரிஞ்சு படுகாசு, நான் இந்த மாதிரி ஊட்டியில் நான் பார்த்துருக்கேன் இந்த வீடு. ஸோ அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட பழங்காலத்தில் எப்படி வீடுகளாக இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடோட ஓல்டு ஸ்டைல் வீடுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு திண்ணை, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸு, அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜன்னல் வச்சுருக்காங்க. அண்ட் புடைக்கிற முறம் வச்சுருக்காங்க. இந்த விளக்கு எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குது? நம்ம சீமனை ஊற்றி திரியை வச்சு இது ஆக்சுவலாக அப் அண்ட் டவுன் பண்ணால் வந்து நம்மளுக்கு இந்த திரி அப்படியே வெளியே வருங்க. லைட்டு வெளிச்சம் அதிகமாக வேணும்னா இது ரொம்ப பெருசு வெளியே கொண்டு வரணும் திரியை. லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே கீழே கொண்டு போய்க்கணும். ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக கீழே கொண்டு போய்ட்டு ஆஃப் ஆயிருங்க. இந்த இடத்துல என்னை பதற வச்சது இந்த பொம்மை தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், டக்குன்னு பார்த்தோன்னே ஜர்க் ஆகிட்டேங்க. ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னே ஜர்க் ஆகிட்டேன். அது என்னென்னு காட்டுறேன் பாருங்க. ஐயோ பயமுறுத்துறாங்க நம்மளை. இப்போ நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஒரு அம்மா என்னை பார்த்து உட்காந்துருக்குங்க. வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம அரசர் காலத்தில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா கோவிலுக்கெல்லாம். ஸோ அந்த வேரெல்லாம் அதில் படர்ந்து மேலே மரங்கள், செம்ம செட்டப்புங்க இது சீரியஸாகவே. இந்த அம்மா பார்த்தாங்க, நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். இன்னொரு அம்மாவும் நான் பயம் மூட்டிட்டாங்க. அதான் அந்த பாட்டி. இது வந்து நம்மளுக்கு உரலுங்க. இதில் வந்து நம்ம அந்த கொள்ளு, சின்ன சின்ன தானிய வகைகள்லாம் வந்து நம்ம இந்த வழியாக போடுவாங்க. இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும். நம்ம அப்படியே சுற்றுறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இது கிரெயின் ஆகி அரைச்சி இங்கே அப்படியே கீழே விழுந்துடும். நம்ம அதை தாங்க யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே நான் இங்கே இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் பாட்டி ஊரில். இப்போ இந்த கிட்ஸுக்காக நிறையா பாட்டில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. குத்தரி குத்தரி கண்ணம்மான்னு ஒரு பாட்டு இருக்கும், அது நீங்கள் இதில் பார்க்கலாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இந்த பாட்டி பார்த்து பயந்துட்டேன். இந்த பாட்டி தான் சமைச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து அடுப்பு, சட்டி, உள்ளே வந்து விறகு வச்சு எரிக்கிற மாதிரி சட்டை போட்டிருக்காங்க.
நம்ம ட்ரைப் மியூசியத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோங்க. பட் இது வந்து என்னை வேறு லெவலில் ஹாப்பி பண்ணிட்டு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே வந்து எங்கள் பாட்டி ஊரில் வில்லேஜில் வந்து அந்த வீடாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே வச்சு விளையாண்டதாக இருக்கட்டும், யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஞாபகம் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்களும் வந்து அந்த வெளியூர் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுங்க. இன்னொன்று நாங்கள் இப்போவும் வந்து மண் சட்டியில் வந்து நாங்கள் சமைக்கிறது உண்டு. சாப்பாடுலாம் குக்கர் தான். இந்த சட்டியில் சமைக்கிறதே வந்து கொஞ்சம் ரேர் தாங்க. அந்த ஆட்டி அரைச்சி குழம்பு பண்ணுவாங்களே, புளி குழம்புலாம். ஸோ அதெல்லாம் வந்து அதில் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து எங்கள் பாட்டி வச்ச குழம்பு மாதிரி டேஸ்ட்டில் இப்போ வரதில்லைங்க. இப்போலாம் வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் மசால் வச்சுருக்கோம் பேக்கெட்டில். பட் அப்போ வந்து அவங்க மசால் வந்து அரைப்பாங்க. அதுதான் வந்து டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். நம்ம வந்து இப்போது எக்ஸிட்டுக்கு வந்துட்டோங்க. வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான குவாலிட்டியான மொபைல் ஃபோன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வீடியோஸும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ட்ரைபல் மியூசியம்லேருந்து வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு ஃப்ரீயே. இங்கே 2 ஆக்டிவிட்டி இருக்குங்க. நம்மளுக்கு ஸ்லிங் ஷாட்டும் அதுக்கப்புறம் பேஸ்கெட் பாலும். இது வந்து நம்ம பே பண்ணிட்டு விளையாடுற கேம்ஸுங்க. இது இங்கே பே பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து 1 பால் போட்டாவே வந்து நீங்கள் இதில் வின்னாங்க. இப்போ நம்ம 3 பால் வாங்குறோம்ல, இந்த 3 பாலில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து பேஸ்கெட் போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பொம்மை ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் பிளேயர் இல்லை. ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணிடலாம். பட் அது பே பண்ணுறது பட் கொஞ்சம் அமௌண்ட்டும் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது சூப்பரான பேஸ்கெட் பாலாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு கிட்ஸுக்கான பொம்மையை தூக்கிட்டு போயிருங்க. நம்ம வந்து ட்ரைப்ஸில் வேறு உலகத்தில் இருந்தோம். இப்போ நம்ம இன்னொரு உலகத்துக்கு இருக்கோம். இங்கே பாருங்கள், பிரமாண்டமாக இருக்குங்க. நம்ம இங்கே ஸ்டெப்பில் இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஸ்லிப்பர் ஷூஸ்லாம் வந்து நம்ம இங்கே விட்டுருந்தோங்க. இங்கே அந்த பலூனு, அதுக்கப்புறம் புல் ரைடு, அதுக்கப்புறம் இந்த கேம் இருக்குங்க. இது எனக்கு பேர் தெரில. சுற்றிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகணுங்க. ஆனால் ஆக்சுவலாக கிட்ஸுக்காக இல்லை, இது கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே விளையாடுறாங்க. ஃபஸ்ட்டு ரைடும் அதுக்கப்புறம் இந்த புல் ரைடும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறனால வந்து நம்மளுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. நம்ம டிக்கெட்ஸ்லேயே வந்து இன்க்ளூடுங்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே சின்ன ஷாப்ஸ் இருக்குங்க ஆரம்பத்துலேருந்தே. ஸோ நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டாய் கார் ரைடு இருக்குங்க, கிட்ஸுக்கானது. இது பே பண்ணக்கூடிய ரைடு. இந்த டாய் கார் ரைடுக்கு வந்து நம்ம 150 பே பண்ணுங்க. 3 ரவுண்ட்ஸுங்க இதில். நம்மளுக்கு நெக்ஸ்ட் இங்கே சர்க்கஸ் ஸ்டோர் இருக்குங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் வெளியே பேரை பார்த்தோன்னே சர்க்கஸில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் வச்சுருப்பான்னு நினச்சேன். பட் இது நார்மலாக வந்து நம்ம குட்டீஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறக்கூடிய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்குங்க. உங்களோட குட்டீஸ்க்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டோருக்குள்ளே போங்க. ஏன்னா பார்க்கணும்னு நினச்சி போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஒன்று வாங்கிடுவாங்க. அப்புறம் பட்ஜெட்டில் கட்டு தான். ஸோ அதனால் பிளான் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டு போய்க்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸில் அந்த 3 ரைடு அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கஸ் ஸ்டோர் போனோம். இப்போ கிராஸ் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு ரைட் இன் ரீல் த 5D எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இதுக்கு பே பண்ணுமா ஃப்ரீயாக அப்படிங்கிறது தெரியல. வாங்க உள்ளே போய் தெரிஞ்சுக்குவோம். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் லைனில் நடந்து வரும்போது நமக்கு பெரிய சிரமம் இல்லைங்க. பட் இப்போ யாருமே இல்லாமல் இல்லை. இதில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குங்க. நமக்கு இங்கே டிஷ்யூ இருக்குது. கிளாஸ் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. உள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து உள்ளே நம்மளுக்கு 40 சீட் இருக்குங்க. சீட் பெல்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப ஆடுமாமா. ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்ம கிளாஸ் வியர் பண்ணியாச்சு. ஷோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வெளியே வேறு லெவல் பெயிண்டிங் பண்ணிட்டு உள்ளே போனவுடனே நம்ம ரெகுலராக பார்க்குற ஷோ அப்படின்னோடனே லைட்டாக மூண்டுட்டானுங்க. ஆனால் என்னென்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஷோக்கும் இங்கே இருக்கிற ஷோக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று அந்த 5D எஃபெக்ட்டு நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஆச்சுங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் வரதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபாகு வந்துச்சு. ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீட்டோட அந்த ஷேக்கிங் பொசிஷன் எல்லாமே சூப்பராக இருந்ததுக்கு இந்த ரைடை ஒர்த்தாகவே பண்ணிட்டாங்க. மஸ்ட் ட்ரை. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நம்ம ஜெமினி பொம்மை மாதிரி இருக்காங்க பாருங்கள் 2 பேருமே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5Dக்கு ஆப்போசிட்டில் வந்து ஆஸ்கார் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. உள்ளே போவோம் வாங்க. நம்ம அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட கேட்டோங்க. நாங்களும் உள்ளே போகிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பனே ஆகலை. ஜஸ்ட் இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஏரியா வாங்க. நம்ம இங்கேருந்து ஸ்னாப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா. நமக்கு இங்கே சென்டரில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சு இருக்குங்க. இங்கே ஒவ்வொரு பொம்மை வயலியே வந்து ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதுலேருந்து தண்ணி வரும் போல இருக்குது. பட் இப்போ இல்லை. ஈவினிங் செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. நம்மளுக்கு இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆளை நிற்க வைக்கணுங்க. ஏன்னா எல்லாருமே போய் நம்ம டோர் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம். நமக்கு பின்னாடி வந்தவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆள் இருந்துட்டாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்னது பிளானட் ஜாலிவுட் ரெஸ்ட்ரோ பார் இருக்குங்க. பாரா ஜாலிவுட்டுக்குள்ளையா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச செட்டப்பாக தான் இருக்கும். உள்ளே பார்ப்போம். என்னங்க ஆளுங்களாம் இருக்காங்க. உண்மையிலே பார் இருக்குங்க இங்கே. நான் செட்டப்பாக இருக்குன்னு நினச்சிங்க. உள்ளே பார்த்தா அப்படின்னா உண்மையாகவே பார் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்தீங்க அப்படின்னு நீங்கள் லைவாக பார்த்து
எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஹிட் மாஸ்டர் சர்க்கிளுக்கு இங்கேயே வந்து இன்னொரு ஏதோ ஆக்டிவிட்டி இருக்குங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். வாங்க இதை என்னென்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வோர்டெக்ஸ் டனல் இருக்குங்க. ஸ்டெப் இன்டு ஸ்பின் அண்ட் மூவ் இன்டு மேஜிக். உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே வந்து செம்ம ஃபன்னாக வெளியே வந்தாங்க. ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உள்ளே என்ட்ரானோடனே அந்த ஃபீல் கொடுத்துருச்சுங்க. ஓ மை காட், நான் ஓரம் கட்டிட்டேன். ஆக்சுவலாக நான் இப்போ எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்க்கும்போது இது இப்படிக்காக சுற்றுதுங்க. இதில் த்ரில்லே என்ன வச்சுக்கோங்களே, நம்ம கை வைக்காமல் நடந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபீல் எனக்கு ஃபீல் ஆகுது. விழுகிற மாதிரி தான் நான் போகிறேன். இந்த வோர்டெக்ஸ் சைடை வந்து நான் எல்லா தீம் பார்க்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. பட் இந்த டைம் தான் வந்து கை வைக்காமல் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. நீங்களும் முடிஞ்சது கை வைக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேபி விழுகிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா பிடிச்சிக்கோங்க, விழுந்துடாது. நெக்ஸ்ட் நம்ம ஹிட் மாஸ்டர் கிரிக்கெட் ஜோனுக்கு போக போகிறோங்க. நிறைய பிளேயர்ஸ் முன்னாடி நிற்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து ஒருத்தவங்க ஓடி வராங்க. டக்குன்னு அங்கே போடும்போது பால் வந்து இந்த ஹோல்ஸ்லேருந்து நம்மளுக்கு வெளியே வருதுங்க. நமக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 150 நம்ம பே பண்ணுங்க. நம்மளுக்கு இங்கே 18 பால் தராங்க, 18 பால்ஸ். நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:24 ஆச்சு. இதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பட் நம்ம வரும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த செட்டப்லாம் போகும்போது பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா லைட் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். நம்ம போகும்போது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. இது கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் என்னை வேறு மாதிரி அட்ராக்ட் பண்ணிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே வந்து செம்மையாக அட்மையர் ஆகிறேன். நம்ம அர்னால்டு நிற்கிறாப்புன்னு நினைக்கிறாங்க. ஜாலிவுட் ஏர்வேஸ் அங்கே யாரோ பார்க் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஏதாவது கிராஷ் ஆன மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் உடஞ்ச மாதிரி ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகி நிற்கிற மாதிரியே இருக்குங்க. இங்கே பில்டிங்குள்ளே காரவே பார்க் பண்ணிட்டாங்க. த பெஸ்ட்டு வில்லனுங்க நம்ம ஜோக்கர். இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு கலர்ஃபுல்லான ஏரியாவுக்கு நம்ம போக போகிறோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து போர்டு பஸ்ட்டு, இன்னொன்று லேடர் கிராஸுங்க. பட் இது வந்து நம்ம பெயிட் பண்ணி விளையாடக்கூடிய கேம்ஸுங்க. நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சில ஆக்டிவிட்டி இருக்குங்க. பட் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ தானாமாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ட்ராம்ப்ளின் பார்க்கு. பட் இங்கே யாருமே இப்போ விளையாடல. எல்லாம் கிட்ஸ் எல்லாம் வாட்டர் கேம் போயிட்டாங்க. இது நம்மளுக்கு அந்த ஜம்பருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பங்கி ட்ராம்ப்ளினிங்க. நான் அந்த வெயிட்டிங் ஏரியாவில் சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு கேரவன்லாம் நிற்கிதுங்க. நம்ம இப்போது லெஃப்ட்டில் போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மேட்ச் ரன்னர் இருக்குங்க. நம்மளுக்கு அந்த மிரர் மேட்ச் மாதிரி நினைக்கிறேன். உள்ளே பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறது வந்து மிரர் மேட்ச் தான். இங்கே ஆக்சுவலாக ஃப்ரீ. இன்னொன்று நம்ம போய் கண்ணாடிலாம் தொட்டு அழுக்காகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே நம்மளுக்கு பே பண்ணோம்? எம்ஜிஎம். அங்கே தான் வந்து நம்ம பே பண்ணி போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இங்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே போவோம். ரொம்ப பெருசாக இருக்குங்க ஸ்பேஸு. ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. எந்த வழியாக போயிட்டு எந்த வழியாக வரனே தெரில. திருப்பி நான் என்ட்ரிக்கே போயிட்டேன். அதுக்கு நம்ம கூட வந்தவங்களும் வந்து ரொம்ப நேரமாக உள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கேன். பாப்போம் போகிறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. சூப்பருங்க சீரியஸாகவே. என்னன்னா நம்ம கூட வந்தவங்க வேற வழியாக வந்தாங்க, நான் வேற வழியாக வந்தேன். திருப்பி 2 பேர் ஸ்டக் ஆகிட்டு ஒரு இடத்துல நின்ட்டோம். இப்போ திருப்பி அவங்க நமக்கு அங்கே இருக்காங்க. இங்கே ஸ்டக்கு. இங்கே எல்லாம் க்ளோஸ்டு. இந்த வழி தானே இப்போ வந்தோம். சிச்சோ இன்னும் நிறைய ரைட்ஸ் இருக்குது. இங்கேயே மாட்டிக்குவோமோ. நான் இப்போ திருப்பி இந்த வழியாக வந்தேன். ஐயா பார்த்தீங்களா என்ட்ரன்ஸுங்க. எக்ஸிட் எக்கினே தெரிய மாட்டேதுங்க. 2 டைம் நான் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்திருக்கேன். இப்போ 3rd டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இங்கே ஆக்சுவலாக வந்து செம்ம டஃப்புங்க. நான் சின்ன ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன். லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணிட்டேன். லெஃப்ட் ஹேண்டில் எங்கெங்கே தான் பில்டிங்லாம் இருக்கோ அதை தொட்டுகிட்டே வந்தேங்க. ஃபைனலாக வந்து நான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஐ எம் ஒன். ஸோ டிஃபிகல்ட்.
ட்ரை பண்ணலையே ரொம்ப ஒர்த்தான மிரர் மேட்சுங்க. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் ட்விஸ்ட் ஆச்சு. அங்கே டஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருந்துச்சு. வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைங்க. நம்மளுக்கு 5D எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, இதுவும் செம்மையாகவே இருக்குது. நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த லைனில் நிற்கணுங்க. நம்மளுக்கு இங்கே ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் வர வரைக்கும் நம்மளை அங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. நமக்கு உள்ளே போட்டோம். இந்த தொலைஞ்சு போன உலகத்தில் வந்து நம்மளுக்கு 2 ட்ரெயின் இருக்குங்க. ஒரு ட்ரெயின் ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு, அது பாதி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல் இருக்குங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சுற்றி மரங்களாக இருக்கிறதுனால. நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரியலாக இருக்குங்க. அது கண்ணாக இருக்கட்டும், வாயாக இருக்கட்டும், சூப்பருங்க. இன்னொன்று நம்ம இதை ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது என்னது, இது என்ன பிஹேவ் பண்ணும் அப்படின்ட்டு. இது நம்மளுக்கு வெஜ்ஜு டைனோசருங்க. மழையில் பட்டு நம்ம எப்படி சாரல் படுது நம்ம மேலே. வார்னிங், டேஞ்சர். ஆக்சுவலாக 10,000 வோல்ட்ஸ் இருக்காமாங்க இதில். ஆக்சுவலாக அவங்க செட்டப்புக்காக போட்டிருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் தொடாதீங்க. இங்கே வந்து டேஞ்சரான டைனோசர்ஸ்லாம் இருக்காங்க இவங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரயிலில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காரதுக்கு பாருங்கள். ஏன்னா வந்து நம்மளுக்கு சென்சார் ஒர்க்கிங் போல் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் கோச் மூவ் ஆகும்போது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த டைனோசர்ஸ்லாம் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நடக்குது. நம்ம பின்னாடி இருக்கிறனால வந்து சில டைனோசர்லாம் தூங்க போயிடுச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடியே உட்காந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற டைனோசரில் மூவ்மெண்ட்டே இல்லை. அங்கே நம்மளுக்கு அங்கே ட்ரெயின் வந்த உடனே வந்து நம்மளுக்கு இங்கே மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம அந்த ட்ரெயின் ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வேர்ல்டு டைனோ பார்க் மியூசியம் இருக்குங்க. இது ஒரு பெரிய ஸ்க்ரீன், எப்படி டைனோசர் அழிஞ்சிச்சு அப்படிங்கிறத இதில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக டைனோசர் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறத பார்த்துருக்கோம், அண்டு படங்களில் பார்த்துருக்கோம். அதோட முட்டை பாருங்கள், அப்பா. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. வென் டைனோசர் ரூல் த எர்த். நெக்ஸ்ட்டு செல்ஃபி வித் ஸ்டெகோசஸ். இது ஒன்று நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமாங்க, எடுத்துக்குவோமா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கர்னோட்டஸ் ஆமாங்க. நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் வந்து பின்னாடி போட்டிருக்காங்க. கர்னோட்டசியா லார்ஜ் கார்னிவர்ஸ் டைனோசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்குள்ளே தாங்க போக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து இங்கே ஓலே எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. உண்மையானே ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம கிட்ஸோட வரும்போது இது என்ன அதுன்னு கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் டைனோசர் பற்றி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி நான் டிவியில் பார்த்தப்பா அப்படிங்கிற சொல்ல தான் முடியுமே ஒழிய வேறு எதுவும் நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. செம்மையாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு அவங்க கொடுத்த டீட்டெயிலாக இருக்கட்டும், அங்கே இருந்த செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நார்மலாக சின்ன டோராக இல்லாமல் பெரிய டோர் தாங்க வச்சுருக்காங்க இதுக்கு. ஜாலிவுட்டுக்கு நீங்கள் சம்மரில் வந்தால் கூட உங்களுக்கு வெயிலே தெரியாது போல இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ மரங்கள், நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம உள்ளே போயிடுறோம். அங்கே எல்லாமே ஏசியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, சில்லாக இருக்குங்க. நம்ம வந்து தி லாஸ்ட் வேர்ல்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைட்டானிக் போக போகிறோங்க. தி டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே போகிறோம், யாருமே இல்லைங்க. ஹாய், தேங்க்யூ. டைட்டானிக்கை இந்த பொம்மையாக பார்க்கும்போதே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, உண்மையானே எவ்வளோ பெருசாக இருந்திருக்குங்க. இப்போ டைட்டானிக் நம்ம நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போக போகிறோங்க. ஓ மை காட்.
டைட்டானிக் கப்பலில் ட்ராவல் பண்ணவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய லக்கேஜ் தான் கொண்டு போயிருவாங்க. நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று அந்த டைட்டானிக் கப்பலில் யூஸ் பண்ண டெலிஃபோனுங்க இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நோட் புக்ஸு, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் எல்லாமே இங்கே வந்து டெமோ மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம சப்மரீனுக்குள்ளே போக போகிறோங்க. உள்ள நம்மளுக்கு அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரிங்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இங்கே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்டர் வாட்டர் கீழே. நம்ம சப்மரீன் கீழே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வியூ இருக்குமாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடலுக்குள்ளே இருக்கிற ஃபீலுங்க. நம்ம டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு பார்த்தீங்களா, நம்மளுக்கு அது மேலே சுற்றி வந்து பாசி எல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ மை காட், அந்த லைட் செட்டப் நம்ம உண்மையானே கடலுக்குள்ள இருக்கிற ஃபீல் இருக்குங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போக போகிறோங்க. டைட்டானிக் கப்பலில் வந்து ஆக்சுவலாக என்ன வெயிட்டு, என்னென்ன மெனூஸ் இருந்துச்சு, என்ன ஃபுட்டு இருந்துச்சு, என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக டைட்டானிக்கில் இருந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ். இங்கே எக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 40,000 எக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஐட்டம்லாம் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு அங்கே யூஸ் பண்ண திங்ஸு. ஸோ எவ்வளோ கிலோ கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. லெமன் பார்த்திங்க அப்படின்னா 16,000 லெமன் கொண்டு போயிருக்காங்க. டைட்டானிக் கப்பலில் இருந்த ஃபஸ்ட் கிளாஸ் ரூமு இதுதாங்க. ஓ மை காட், நம்ம கேப்டன் பேசுகிறாப்புல. Cargo section. Yeah, the first class cabin. To this side, the second and third class cabin. In fact, my ship is so big that imagine the cargo. ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா $2,500. பட் இப்போதைக்கு செக் பண்ணா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து 37,18,000 ஃபஸ்ட் கிளாஸ் ரூமு. செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,20,875. ஆனால் இப்போலாம் டைட்டானிக் கப்பல்லாம் இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறனால வந்து நிலக்கரி போட்டு இந்த ஆவி பறக்க வைப்பாங்களா. ஸோ பாய்லர் ரூம் ஆமாங்க இது. Now we are entering captain cabin. Okay. Please come in, sir. It's your cabin, right? Yeah, sir. Cabin. எல்லாமே ஆடிட்டு இருக்குங்க. டைட்டானிக்கில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க இது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பை பாய். ஒவ்வொரு முறையும் டைட்டானிக் படம் பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீலை டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக வந்து எனக்கு இப்போ இங்கே கிடச்சிச்சு. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அவங்க வச்சுருக்க செட்டிங்காக இருக்கட்டும், கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த கப்பல் வந்து தண்ணிக்குள்ளே முழுச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. இன்னொன்று கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேக் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த இடம் என்னென்னா வந்து ஒரு கேப்டன் இருக்கும்போது வந்து அந்த கண்ணாடிலாம் உடச்சு தண்ணி வரும்போது அந்த கப்பல் எப்படி ஆடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பனையாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரியலாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. ஒர்த்துங்க, செம. நம்ம பார்த்ததுலேயே வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் டைட்டானிக் ஹார்ட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நம்ம டைட்டானிக்லேருந்து எக்ஸிட் அதாங்க வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் தான் வந்து லாக்கருக்கான கீ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு லாக்கர் வந்து நீட் இல்லாமல் இருந்துச்சுங்க. லக்கேஜ் கம்மியாக கொண்டு வந்தனால பிரச்சனை இல்லை. மேபி நீங்கள் நிறையா கொண்டு வந்தீங்க அப்படின்னா லாக்கருங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாக்கரு, மீடியம் லாக்கர் ரெண்டு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லார்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாக்கர் ஃபீ மட்டும் 200. ஸோ டெபாசிட் நம்ம 300. டோட்டல் நம்ம 500 பே பண்ணுங்க. மீடியம் லாக்கருக்கு வந்து நம்மளுக்கு லாக்கர் ஃபீ 100, டெபாசிட் 200ங்க. டோட்டல் நம்ம 300 பே பண்ணோம். நம்மளுக்கு போகும்போது இந்த பில் அப்படிங்கிறது மேண்டரி, அது இருந்தால் தான் நம்மளுக்கு ரீஃபண்ட். நம்மளுக்கு லாக்கருக்கான கீ கொடுத்துருக்காங்க.
மேபி நம்மளுக்கு பெங்களூர் அப்படிங்கிறனால வந்து இந்த ஸ்கேனில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம லாக்கருக்கு பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு இங்கேயே வந்து டெமோ வச்சிருக்காங்க. ஸ்மால் லாக்கர் எவ்வளோ சைஸ், லார்ஜ் லாக்கர் எவ்வளோ சைஸ் அப்படின்ட்டு. இன்னொன்று கேஷ் மட்டும் தான் சொன்னாங்க, பட் நல்ல எங்கிட்ட கேஷ் இல்லைங்க, ஜிபே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாக்கர் தான் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரிங்க. நம்ம நிறைய தீம் பார்க்கில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸ்கேன் பண்ணுற மாதிரி. ஸ்மால் லாக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீ கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் கேங்காக வரீங்க, லாக்கர் ஸ்பேஸ் பெருசாக வேணும் அப்படின்னா ஸ்மால் லாக்கர் வேணாம், பிக் லாக்கரே பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தொலைக்காமல், சரி அந்த கீயை தொலைக்காமல் கையில் பேண்டை வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து டீச்சர் கொண்டு வந்துட்டேங்க நைலானே. பட் நான் வந்து பாட்டம் வந்து நான் வீட்லேயே சரி ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், காய போட்டு வந்துட்டேன். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சுங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே காம்போவாக பார்த்தீங்க அப்படின்னா இது 220 ஆமாங்க. நம்ம பாட்டம் மட்டும் பிளான் பண்ணுவோம். ஸோ 120. டாப் ஆகும் மச் 180. ஓ, டாப் மட்டும் சிங்கிளாக வாங்கினீங்க அப்படின்னா 180ங்க. இங்கே உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் தேவையான காகிள்ஸு, டியூபு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு வாட்டர் பார்க்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து ரெயின் டான்ஸுங்க. இதுக்கும் டைமிங் இருக்குது, பட் இப்போது ஆப்ரேட்டர் இருக்கிறனால நம்ம உள்ளே போயிடுவோம். ரெயின் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வாட்டர் ஸ்லைட் ஏரியா இருக்குங்க. நமக்கு வழக்கம் போல் இந்த ஸ்விம்மிங் பூல் நல்லாவே இருந்துச்சுங்க. பட் ஆனால் வந்து அங்கே ஒரு ஸ்லைடு, இந்த சைடு ஒர்க்கிங் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ ஒர்க்கிங்க, இது வந்து ஒர்க்கிங் இல்லைங்க. பட் தண்ணி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குங்க, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து இப்போ இதுக்குள்ளே போக போகிறோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கான ஸ்லைட்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு இங்கே டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 ஸ்லைட்ஸ் இருக்குங்க. வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம மேட்டில் ட்ரை பண்ண போகிறோங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய 4 ரைடுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. டனல் இருந்து அது வரும்போது வந்து நல்ல கீழே ஜம்ப் ஆச்சு. சின்னதாக இருந்தாலுமே வந்து டக்குன்னு ஸ்பீடு இருந்துச்சுங்க. இது நம்மளுக்கு ஜம்ப் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க, செம்மையாக இருக்குங்க. தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்க ஹைத்தில் ரைடு வர போகிறோங்க. அது 2 பேர் வரது, ஸோ நம்ம வர முடியாது. நம்மளோட ஃபேவரெட்டு நம்ம இதில் வர போகிறோங்க. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ட்ராப் லூப் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும். இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக கூட்டமே இல்லைங்க. நம்ம இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். நானாக ஜாலியாக போயிட்டு நானாக வரேன். பட் கொஞ்சம் கூட்டம் இல்லாதது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு ரைடும் டீசெண்டாக இருந்துச்சுங்க. வாட்ரு வேறு லெவலுங்க, செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு. நம்ம ஒரு ரூபா காசை கீழே போட்டால் கூட ஈஸியாக எடுத்துடலாம் போல இருக்குது. செம்ம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வைப்பே வேறு மாதிரி இருக்குங்க. இது பீச் செட்டப்பு. நம்மளுக்கு அங்கே ரெஸ்டிங் ஏரியா நிறையா இருக்குது. மண், தென்னைமரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஐலாண்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இங்கே பீச் இருக்குங்க. நம்மளுக்கு ஜாலிவுட்டில் இருக்கக்கூடிய வேவ் பூல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசுங்க. அண்டு சென்டரில் கப்பல், அதுவும் நல்லாவே இருக்குங்க.
ஜாலி ஐஸ்லாண்டு வாட்டர் பார்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்னா வந்து குளோரின் கொஞ்சம் அதிகம். ஏன்னா நம்மளுக்கு வேவ் பூலில் போகும்போது ஐ ஓப்பன் பண்ணுறேன், செம்ம எரிச்சல். ஆனால் தண்ணி வேறு லெவல் கிளியராக இருக்குங்க. கூட்டமே இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வாட்டர் தாங்க எனக்கு ஹைலைட்டு, அவ்வளோ கிளியராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ஜாலி ஐஸ்லாண்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை கேம்ஸ்க்கு வரோங்க. நம்மளுக்கு இங்கே தண்டர் ஸ்பின் இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குங்க. சூப்பர் இல்லைங்க. நம்ம பிளாக் தண்டரில் இதுதான் வந்து சிக்னேச்சர் ரைடு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 4:31 ஆச்சுங்க. நல்ல வெயில் இருக்குது. நம்மளுக்கு இங்கே ட்ரை கேம்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான், பட் இருக்கிற ரைடு எல்லாமே நல்லா இருக்கும் போல இருக்குது. நம்ம ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே மினி டகாடா இருக்குங்க. இந்த கேம் வந்து ரீசெண்டாக வந்து ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஆக்சுவலாக நம்ம பிடிக்கிறது மட்டும் தான் கிரிப்பு, மற்றபடி எந்த ஒரு கிரிப்பும் இல்லை. என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நார்மலாக சுற்றிட்டு இருக்கு, பட் இது இல்லை ட்விஸ்ட்டு. கிளாப் கிளாப். நம்மளை கிளாப் பண்ண சொல்லுவாங்க, தப்பி தவறி கிளாப் பண்ணிக்காதீங்க. நம்ம விழுக்காட்ட பாக்குறாப்ல. Oh my God. Oh my God, oh my God. பஸ் செம்ம கேமுங்க இது. சூப்பராக இருக்குங்க சீரியஸா. How is it? Nice. मेरे को अपनी जान प्यारी है. ஆக்சுவலாக மினி டகாடா வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு பெஸ்ட்டாகவே கிடச்சிருச்சு. நம்மளோட கிட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒருத்தர் சீட்டில் உட்கார விடலைங்க, தாறுமாறாக போட்டு எடுத்துட்டாப்புல. வந்த மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கை ஸ்விங்கரில் உட்காந்துட்டு இருக்கோம். இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலைங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. What do you think about மினி டகாடா? It is crazy. வேற லெவல் பேசி நம்ம கூட தம்பி கம்பெனி கொடுத்துருந்தாப்புல அந்த ரைடில். ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ ஹைட் ஆயிடுச்சுங்க இது ஸ்கை ஸ்விங்கரு. ஓ மை காட், நல்ல ஹைட்டில் போயிட்டுருக்கு. ஹைட்டில் போய் சுற்றினா எப்படிங்க இருக்கும்? நல்லா தாங்க இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பா பலூனுங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு மினி டான்ஸ் ஸ்பாட் இருக்குது. நம்ம ரெண்டும் இங்கிருந்தே வந்து நம்ம பார்க்கலாங்க. நம்மளுக்கு இங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்தீங்க அப்புறம் நம்மளுக்கு இங்கே பம்பர் கார் இருக்குங்க. என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போகுது? இடிச்சிட்டாங்க நம்ம. ஆனால் செம ஸ்பீடுங்க. நம்ம இப்போ போய் அடிப்போம். கம்மிங் நீங்கள் ட்ரிப்ட்லாம் பண்ணுது செம்ம ஃபன்னாக இருக்குங்க. நல்ல ஸ்பீடு.
டேஷிங் காரு நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் இந்த டேஷிங் கார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்ம ஸ்பீடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே வந்து நல்ல ஸ்பீடு போச்சு. எல்லாம் மாறி மாறி இடித்தாங்க, ட்ரிஃப்ட் ஆச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் வந்து இங்கே கொஞ்சம் ரைடு தான் இருக்குது ட்ரை கேம்ஸு. பட் ஒவ்வொரு ரைடுமே வந்து சூப்பராகவே இருக்குங்க. நமக்கு இங்கே ராக் கிளைம்பிங் இருக்குங்க. பட் இப்போ வரைக்கும் யாருமே ஏறல, ஏன்னு தெரில. நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அங்கே ஜிப்லைன் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கை சைக்கிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு அங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்ம இங்கே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து இங்கே சிங்கிள் ஜிப் பைக்கு, டபுள் ஜிப் பைக்குங்க, அப்புறம் ஜிப் லைனு, ஸ்கை சைக்கிள் இருக்குது, ஸ்கை ரோலர் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரோப் கோர்ஸ் இருக்குங்க. டீ செமையாக ரெடி ஆகிட்டாப்பில். ஆக்சுவலாக வந்து இங்கே கிளைம்பிங் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்காமாங்க. நம்ம மீதி இருக்கிற 6 ரைடையும் வந்து நம்ம ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு சேஃப்டிக்காக எல்லாமே மாட்டி விட்டாங்க. இன்னும் ஸ்டெப்ஸாக கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இங்கே இருக்கிறதுலே வந்து நான் ஜிப் லைன் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மற்றெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அங்கே ரீச் ஆனோடனே திரும்பவும் நம்ம இதெல்லாம் எட்டு நம்ம இங்கே வரணும். ஏன்னா இங்கிருந்து தான் வந்து எல்லா கேமுக்கையும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. பிரேக் ஓகே ரெடி. ஃபஸ்ட்டு டைமு இந்த ஸ்கை சைக்கிளை ட்ரை பண்ணுறேங்க. நல்லா தாங்க இருக்குது இதுவும். ஆக்சுவலாக அங்கேருந்து நம்ம இங்கே வந்தோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இறக்கி விட்டு நடக்க சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் சைக்கிளை திருப்பி அமுச்சு விட்டாங்க. போய் அங்கே போய் கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கை ரோலரில் போக போகிறோங்க. நம்மளுக்கு இந்த ரைடில் வந்து டிக்ளரேஷன் சைன் கேட்குறாங்க. இந்த ரைடை வந்து நான் இது வரைக்கும் எப்படி போகணும்னு நான் பார்த்தது இல்லைங்க. நிற்க சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க, கையெழுத்தெல்லாம் வாங்குறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஆக்சுவலாக கேமரா அலோட் இல்லையாமா, நான் ஸ்டிக்கை வந்து கழட்டிட்டேன், கையில் தான் பிடிச்சிட்ருக்கேன். இந்த ரைடு சூப்பராக தாங்க இருக்குது. பயந்த மாதிரி இல்லை. பட் என்னன்னா நான் மெதுவாக போகணுமாமா, வேகமாக போனோம் அப்படின்னா வந்து இதை நான் அப்படியே சுற்றி விட்டுருமாமாங்க. இன்னொன்று இந்த கம்பியை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இங்கெல்லாம் கை வைக்கூடாதாமாங்க, இது வந்து நம்மளுக்கு லாக் ஆயிரும். இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க ரைடு. நம்மளுக்கு அங்கேருந்து போகும்போது லைட்டாக இறக்கங்க, சீக்கிரம் வந்துடுது. இங்கே கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணும்போது சைக்கிளிங்கே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இங்கேயும் நல்லா வேகமாக அமுத்திட்டு இருக்கேன். நம்ம சிங்கிள் ஜிப் பைக்கில் போயிட்டோம், டபுள் ஜிப் பைக்கில் நம்மளுக்கு ஆள் அதனால நம்ம போகல. இங்கே நம்மளுக்கு ரோப் கோர்ஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோருங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ட்ரை பண்ணுவோம், பேசிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே லைட்டாக ஷேக் ஆகும். நம்மளுக்கு தேர்டு தான் வந்து ஹைத்துலங்க. நம்ம இங்கேருந்து பார்ப்போம், ஒரு குட்டி பையன் ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இது இப்படி தான் இருக்கும், அது ஃபுல்லாக ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அப்படியே வரணும்னா செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு வருவாங்க. ஆக்சுவலாக கிளைமேட்டு வேறு லெவல் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம அங்கெல்லாம் முடிச்சிட்டோமா, நம்மளுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராக்கெட் எஜெக்டரு, 360 சைக்கிள், அதுக்கப்புறம் கைரோஸ்கோப் இருக்குது. ஃபேண்டசி பார்க்கில் நம்ம கைரோஸ்கோப் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண வேண்டியதில்லை. பட் நான் 360 சைக்கிள் இது வரைக்கும் நான் லைஃப்பில் ட்ரை பண்ணதே இல்லை. ராக்கெட் எஜெக்டரு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கடைசியாக அது எப்போ ட்ரை பண்ணுவோன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ட்ரை பண்ணும்போது டக்குன்னு தூக்கி விடுச்சு. செம்ம ஹைட்டுங்க, நல்ல ஒரு வியூ, சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன பார்த்தீங்களா, இங்கே இதெல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீங்க. நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் பார்த்தீங்களா, அதோட தான், அவ்வளோதான். நம்ம வேறு எதுக்குமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணவே இல்லை. எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஃப்ரீ தாங்க. நம்ம ஹியூமன் கைரோஸ் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. 360 சைக்கிளை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சுங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்மளும் நல்ல பெடல் பண்ணா வச்சுக்கோங்களேன். ஒரு 3வது 4வதுலேயே வந்து நம்மளுடைய ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு 2-3 ரவுண்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஜாலிவுட்டில் நம்ம கடைசியாக ட்ரை பண்ண ரைடு வந்து இந்த கேரசோல் ரைடு தாங்க, குதிரை ரைடு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ரைடில் போகணுன்ட்டு. மற்ற தீம் பார்க்கெலாம் வந்து கிட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. எம்ஜிஎம்மில் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் நான் வீடியோ எடுக்கல. ஜாலியாக ஃபன் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணேன். இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ இங்கே அந்த ரைடில் தாங்க போயிட்டுருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸுங்க, எல்லா தீம் பார்க்லேயுமே இருக்குது.
நைட் டைம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது. நம்ம லாக்கர்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, கீயும் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுங்க. நம்மளுக்கு டைட்டானிக்லேருந்து அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இங்கே ஹண்டட் தேட்ரு ஆக்சுவலி இனிமேல் தான் வரப்போகுது. இன்னொன்று இங்கே மினியேச்சர் சிட்டி இருக்குது, அது வந்து இப்போ நம்ம அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. ஷூட்டிங் நடக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அதை தான் கிராஸ் பண்ண போகிறோம். ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு இங்கே. மினியேச்சர் சிட்டிக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க, போய் பார்ப்போம். வெல்கம் டு மினியேச்சர் சிட்டி. இந்த மினியேச்சர் சிட்டி மட்டும் ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்மளுக்கு இந்த ஜூப்ளி தேட்டருக்கு பேக் சைடில் இருக்குது. டான்ஸ் ஷோலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வரும்போது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பார்க்கும் ட்ரை பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்துட்டோம் மினியேச்சர் சிட்டிக்கு. ஆக்சுவலி நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். நம்ம அண்ணா காலை அடைக்கிட்டு இருக்காப்புல. இங்கே கார்டன் செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மயில், அதுக்கப்புறம் க்யூட் பாண்டா இருக்காங்க. ட்ரைபல் மியூசியமில் வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் தூண்டி விட்டுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, பாட்டி வீட்டுக்கு போனது, பாட்டி வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நம்மளுக்கு இங்கே வந்து மினியேச்சர் சிட்டிலேயும் வந்து நம்மளோட 90s கிட்ஸோட வந்து ஒரு மெமரிஸ்லாம் தூண்டி விடுற மாதிரி இங்கே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்காங்க. நான் காட்டுறேன். இந்த கார்ட்டூன் கேரக்டரை வச்சு இவங்களோட என்ன ஷோ, அதாவது நம்ம டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது என்ன ஷோ அப்படின்ட்டு யார் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. டொட்டோடாங். இவங்க ஷோவில் வந்து பேசவே மாட்டாங்க, கியா முயான்ட்டே இருப்பாங்க. ஆனால் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவங்களுக்கு வயிற்றில் வந்து ஒரு டிஸ்பிளே ஓடிட்டே இருக்கும், அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வரும், அதை வச்சு இவங்க ரியாக்ட் பண்ணி பண்ணுவாங்க. செமையாக இருக்கும். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கும். கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 100 ஹவுஸ் அது இல்லைங்க, இப்போ எனக்கு இதுதான் ஃபீல் ஆகுது. இன்னொன்று மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம டார்க் ஆகிடுச்சுங்க. நம்ம சீக்கிரம் மக்கள் இருக்கிற ஏரியாக்கா ஓடிடுவோங்க. ஆக்சுவலாக கேரவன் நிற்குதுங்க 1, அதுக்கப்புறம் 2. வெளியிருந்து தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியலிங்க. நம்மளும் ஒரு நாள் ஒரு அளவுக்கு செலிப்ரிட்டி ஆகிட்டு நம்ம இந்த கேரவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. ஜாலிவுட்டில் இன்றைக்கி கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சுங்க. நம்ம ஹரிபரியே இல்லாமல் பொறுமையாக ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு 2 ஃபுட் கோர்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மினியேச்சர் சிட்டி மட்டும் தான் வந்து ரைட் ஹேண்ட் சைடில், அதுக்கப்புறம் ஜூப்ளி தேட்டர், மற்ற நம்மளுக்கு எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. இன்னொன்று, நான் பாய் எம்எம்டி சொல்கிற வரைக்கும் இந்த வீடியோவை கட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வரும்போது பார்த்த வியூ வேறு, போகும்போது பார்க்குற வியூ வேறு அப்படின்ட்டு. நான் பார்த்துட்டேன், லைட் செட்டெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. நானும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பேட்டரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, அதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்டரி போட்டு ரெடி பண்ணிட்டேன். வாங்க பார்ப்போம். ஹாய், வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? I'm coming from Bangalore. ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் தானே? எந்த ஊருங்கக்கா? சென்னை. ஓகே ஓகே ஓகே. பாய். எப்படி இருந்துச்சு ஜாலிவுட்? Nice. செமையாக இருந்துச்சுல்ல? நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். லைட்லாம் போட்டாங்க, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒர்த்துங்க. காலையில் பார்த்ததை விட இப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக இருக்குங்க. நம்ம ஜோக்கர்ஸ் நம்ம காலைல பார்க்கும்போது தெரியுமா இந்த இடத்துலலாம் வந்து நம்ம லைட் எரியும் அப்படின்ட்டு, செமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்படியே ஆக்சுவலாக மழையும் வேறு வருது, சாரலும் அடிக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைனில் ஃபுல்லாகவே லைட்டிங் கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இதுக்கே நான் ஷாக் ஆகிட்டேன். அரண்மனையெல்லாம் வந்து இன்னும் பல மடங்காக இருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே டிசிலிங் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் செம்மையாக இருக்குது. பட் மழை வேகமாக வராத வரைக்கும் பரவாயில்லைங்க. நம்மளுக்கு லைட் ஷோ வேறு எண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு வியூ இருந்து காட்டுற மாதிரி இருக்கும். இது செம்ம ஃபீலுங்க, அருமையாக இருக்குது. மழை வேறு இன்னொரு ஹைலைட்டு. பாட்டு பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வெளியே மழை ஹெவியாக வந்துட்டுருக்குங்க. நம்ம அந்த பார் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் வந்து நம்ம சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கோம். 2 சமோசா அப்படிங்கிறது 80 ருபீஸுங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:44ங்க. இன்னும் மழை நின்ன பாடு இல்லைங்க. டைம் 6:57 ஆச்சுங்க. பட் இன்னும் மழை நின்ன பாடு தெரில. நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேங்க. ஓ மை காட், அந்த லைட் ஷோ பார்க்காம போகக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன். டைம் ஆகிட்டே இருக்குது. மேபி அங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இங்கே தான் தெரியாது. அதான் ஃப்ரண்ட்டில் ஓடிட்டுருக்கேன். ஓடும் செம மழை. அது ஒன்று பக்கம் இருந்தாலும் தண்ணி அப்படியே அங்கேருந்து பேஞ்சு அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்குங்க. இது அப்படியே இப்படி கீழே போயிட்டுருக்கு. என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள், செம்ம இல்லை? ஆக்சுவலாக வந்து வெளிநாட்டில் வந்து இப்படின்னே ஒரு சிட்டிலாம் இருக்கும் போல இருக்குது.
நம்ம இப்போது வெளியே வந்துட்டோங்க. ஆக்சுவலாக வந்து லைட் எரியுது, ஆனால் லைட் ஷோ இல்லைங்க. மழை வரனால வந்து லைட் ஷோ ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமாங்க. ஆக்சுவலாக மழை டைம் ஆக ரொம்பவே அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம காலைல வந்து நம்ம ரூம்லேருந்து இங்கே வரதுக்கு வந்து ஷேர் ஆட்டோ இருந்துச்சு, 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து நிறைய ஆட்டோ இருக்குது, பட் ஷேர் ஆட்டோ இல்லையாமாங்க. பர்சனலாக தான் வந்து புக் பண்ணி ஆகணுமாமா. நம்ம இங்கேருந்து ரூம் போகிறதுக்கு வந்து 150 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ மழை சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் வந்து நான் ஓகே பண்ணிட்டு இப்போ நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேங்க. நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஜாலிவுட்டை நம்ம ரொம்ப ஜாலியாகவே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. டைம் போனதே தெரில. நானும் வந்து மற்ற தீம் பார்க்கெலாம் போனால் ஹரிபரியாக ஓடிட்டே இருப்பேங்க. இங்கே அந்த மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப ஜாலியாக வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒவ்வொன்றும் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் கேம்ஸ் இருக்குது, ட்ரை கேம்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக வந்து ட்ரை கேம்ஸ் இருக்கணும், வாட்டர் கேம்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாட்டர் கேம்ஸ் இல்லை, பட் ட்ரை கேம்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அட்வென்ச்சராகவே இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வாட்டர்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரௌட் இல்லை, மேபி அதனால் வந்து அந்தளவுக்கு மெயின்டைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் பர்சனலாக வந்து ஜாலிவுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலைல வரும்போது நம்ம மட்டும் தான் இருந்தோம். நான் என்னடா யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் டைம் ஆக வந்து க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சு. லைட் ஷோ வந்து செம்மையாக இருக்குங்க. பட் என்ட்ரன்ஸ் லைட்டு நம்ம இப்போ பார்த்தோம். லைட் ஷோ வந்து மழை வரனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. இருந்தாலும் அங்கங்கே லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ ஜாலிவுட்டை நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், அப்போ நிறைய பேர் ரீச் ஆகும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. இது போன்ற அடுத்த சூப்பரான ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை அண்டு தன் பாபாய், நான் உங்கள் MMT. மழை ஹெவியாக வர ஆரம்பிச்சிருங்க.